Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். யாருடன் கூட்டணி சேரப் போகிறார் முன்னாள் முதலமைச்சர் OPS என்ற ஒரு கேள்விக்கான பதில் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய OPS அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மற்றொரு புறம் OPS நல்லவர்கள் எங்களோடு தான் கூட்டு சேர்வார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பாஜக கட்சியின் பியூஷ் கோயல் அவர்களும் நாளை வர இருக்கக்கூடிய நிலையில் இது அனைத்தும் ஒரு புள்ளியில் இணையுமா, கூட்டணி எந்த பக்கம் போக இருக்கிறது, OPS உடைய முடிவு என்ன என்ற நிறைய கேள்விகள் நம்மிடையே எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். சுபேர் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு முடிவு கூட்டணி குறித்து எடுப்பதற்கு இவ்வளவு தாமதம் ஏன் OPS தரப்புல இருந்து? இன்று ஆலோசனை முடிஞ்சு முடிவு வெளியாகும் நினைச்ச நேரத்தில் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை கேட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல என்ன சிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை? ஒரு முடிவை எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை கைதியாக தடுமாறிக்கிட்டு இருக்கார் OPS அப்படிங்கிறதா உண்மை. ஏற்கனவே சென்னையில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதிலும் இதே மாதிரியான ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டு நம்ம எந்த கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எழுத்துப்பூர்வமாக தான் கேட்டாங்க. அதில் வந்து செய்திகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் வந்து TVK-உடன் போகலாம்ங்கிற மாதிரி அவங்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க எழுத்துப்பூர்வமா. அதற்கு பிறகும் கூட அவங்க வந்து TVK கூட ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. அதற்கிடையில அவருடைய பையன் OP ரவீந்திரநாத் வந்து பியூஷ் கோயல் முதல் முறை கடைசியாக வந்த முறையில வந்து கூட அவரை நேரடியாக சந்தித்த செய்திகளும் பார்த்தோம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பையன் ஒருத்தர் வந்து NDA-ல போகணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் வந்து திமுக கூட்டணியில போகணும்னு நினைக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு TVK-ஓட டிராவல் பண்ணணும், TVK-வில் ஒரு அணியாக செயல்படுவோம் TVK-ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்றாரு. ஆனா NDA-க்குள் எப்படியாவது இவரை கொண்டு வந்துடணும், தென் மாவட்டங்கள்ல அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணிசமான வாக்குகளை TTV-யை வச்சு நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இவர் தனியாக போய் அங்க ஒரு வேட்பாளரை போட்டார்னா அது சாத்தியம் இல்லாம போயிடும், தேவையில்லாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால NDA-க்குள் இவரை கூட்டு வருவதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று அதில் ஏறக்குறைய முடிவும் எட்டப்பட்டு விட்டதாகத்தான் சொல்றாங்க, ஒரு செய்தி வருது. அப்படி பாக்குறப்ப ஒரு NDA-க்குள் நாளைக்கு பியூஷ் கோயல் வர்றதாக ஒரு தகவல் இருக்கு. அவரோடு இவர் பேசுவார். அப்படி சேர்ந்தாருன்னா அவர் அமமுகவில் சேர்ந்து பயணப்பட போறாரா, இல்ல வந்து இவர் ஒரு அணியாகவே அதிமுக கூட்டணியில செயல்படுவாரான்னு தெரியல. அதிமுகக்குள் இவரை வந்து உள்ள சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது வரைக்கும் ஒரு தடையாத்தான் இருக்கிறாரு, மறுக்கிறாரு. அப்படிங்கும் போது இவர் ஒரு ஏதாவது ஒரு அணியாக அமைச்சு இவர் வந்து அதிமுக கூட்டணியில NDA கூட்டணியில பயணம் பண்ணுவாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வரக்கூடிய செய்திகளாக இருக்கு. இல்லை, குக்கர் சின்னத்தில் இவர் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு TTV தரப்புல இருந்து பேச்சு நடத்தினதா தகவல் வந்தது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடணும்னு இவர் விருப்பப்பட்டா EPS சேர்த்துப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இவர் இரட்டை இலையிலும் போட்டியிட மாட்டார், குக்கர்லயும் போட்டியிட மாட்டார். இவர் ஒரு அணியாக எப்படி அமமுக அப்ப NDA-ல ஒரு அலைன்ஸா இருக்கோ அதே மாதிரி இவர் ஒரு அமைப்பாக ஒரு அணியாக இருந்து அந்த NDA-ல இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் இயக்கமாக நடத்தும் மாதிரி முடிவு பண்ணுவார், அப்படித்தான் நடக்கும். ஏன்னா ஒரு அதிமுகவில் அவர் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை, அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு, வழக்குகள் இருக்கு, அது சேர்ந்தா பெரிய சிக்கல் வரும். அதிமுகக்குள் நேரடியாக இருக்க மாட்டாரு, அமமுகவோடும் சேர்ந்து குக்கர் சின்னத்திலையும் பயணம் பண்ண மாட்டார். இவர் ஒரு அணியாக இருந்து NDA-ல இருக்கிறோம், நாங்க அதிமுகவில் இருந்தாலும் கூட நாங்க NDA-ல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே அவர் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு NDA-ல நினைக்கிறாங்க. இவரால் வந்து சிக்கல் வந்துடக்கூடாது, கடைசியில் இவர் ஒரு வேட்பாளரை போட்டு அங்க ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரை கடைசி கட்டத்தில் அந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. இப்ப எங்க கூட கூட்டணி பேச வந்தா எந்த முக்கிய தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு டெல்லியில இருந்து ப்ரெஷர் வருதுன்னு TVK-வின் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதே ப்ரெஷர் இவருக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெல்லியில இருந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்ப வந்து TTV இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த கணிசமான வாக்குகள் இந்த பக்கம் நம்ம கொண்டு வரணும். அது கடந்த முறை 21 இருக்கட்டும், 24 TTV இருந்தாலும் கூட ஒரு பெரிய அளவு வாக்கு வாங்கியிருந்தாரு ராமநாதபுரத்திலையும் தேனியிலையும். அப்படிங்கும்போது அந்த வாக்குகளை மிஸ் பண்ண மாட்டாங்க. 1% 2% ஓட்டா இருந்தாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில நமக்கு அது ஒரு பெரிய அளவுல கை கொடுக்கும். அப்போ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் NDA நினைப்பாங்க. NDA பொறுத்த வரைக்கும் பெரிய அலைன்ஸ் அதிமுக பாஜகவை தவிர வேற ஓட் பேங்க் உள்ள கட்சிகள், பெரிய கட்சிகள் அங்க இல்லை. அப்படிங்கிறபோது 1% 2% உள்ள கட்சிகளையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது தனி அமைப்பாக இருந்தாலும் தனி நபர்களாக இருந்தாலும்
கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 11% அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்கன்னா அதில் ஓபிஎஸ் வாங்கிய வாக்குகளும், டிடிவி வாங்கிய வாக்குகளும், ஏசி சண்முகம் வாங்கிய வாக்குகளும், தேவநாதன் யாதவ் வாங்கிய வாக்குகளை எல்லாம் சேர்த்து தான் அந்த 11%. அப்ப தனிநபர் செல்வாக்கில் உள்ள வாக்குகள், அவர்கள் சமுதாயம் சார்ந்த வாக்குகள் சேர்த்து தான் அந்த 11%. அப்படிங்கும்போது அதை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்கல்ல, மிஸ் பண்ணவும் கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது இவரை உள்ள கொண்டு வந்து வைக்கிறது தான். ஆல்ரெடி இவர் வந்து பாஜகவுடன் முரண்பட்டுலாம் வெளியே நிக்கல, அதிமுகவோடு தான் முரண்பட்டு வெளியே நிற்கிறார் ஒழிய பாஜக அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சுமூகமான உறவு தான் இருக்கு. அப்ப ஈஸியா அவர் உள்ள கொண்டு வர்றது, காம்ப்ரமைஸ் பண்றதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். கடைசி நேரத்தில் அவர் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது தெரியல. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.